எல்லாருக்கும் வணக்கம். நான் அனைத்து நண்பர்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பாபு பேசுறேன். அதாவது நம்ம நேத்து பால அபிஷேகம் பண்ணிட்டு 5 மாவட்ட தலைவர்களை அறிவிச்சோம். அதுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. மக்கள் எல்லாம் நீங்க லைக் பண்ற போது எனக்கு ஒரு அந்த ஃபாலோஸ் பண்ண அமுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு 2 நாளைக்கு முன்ன ஒருத்தர் கால் பண்ணாரு. கால் பண்ணி என்ன சொல்றாரு, அதாவது அஜித் ரசிகருக்கு நீ கூவி கத்துனால 1 லட்சம் பேர் உன்னால சேர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. அஜித் ரசிகர்னு ஒருத்தர் இல்லாம போயிட்டான். அவர் என்னைக்கு மன்றம் கலைச்சாரோ அஜித்தோட ரசிகர் வேற பக்கம் போயிட்டான். நீ தேவையில்லாத கத்தாத. நாளைக்கு மக்கள் நீதி மையம் மாரி உங்களுடைய அஜித்துடைய நிலைமை வந்துடும். இன்னைக்கு படம் எடுக்க புடிச்ச படம் ஆள் இல்ல. இன்னைக்கு அவங்களே ஓன் பணத்தை போட்டு அவங்களும் போண்டி ஆகி போய் லாஸ்ட்ல இருக்கிற இடமே இல்லாம காணாம போயிடுவாங்க. நீ கத்தாத. ஆள் இல்லாத கடைக்கு யாருக்கு டீ ஏத்துற? இது மாதிரி பல நைட்டு 1 மணிக்கு போன் பண்ணி அவனுக்கு பேசுறாங்க. இதே ஒரு வாடிக்கையா வச்சிருக்கானுங்க. நீங்க உள்ள போயிட்டு கமெண்ட்ல போய் பாருங்க, என்னென்னலாம் பேச முடியுமோ அவ்வளவு பேசுறானுங்க. அதாவது ஒரு சொல்லுவாங்க படமொழி, ஒரு சிங்கம். இந்த சிங்கம் அதாவது சிங்கம் உட முடியாம படுத்தா பல மிருகங்கள் ஏறி விளையாடுமா. அந்த சிங்கம் ஒரு நாள் ஏந்து நிற்கும் போது அப்ப தெரியும் தூங்கிங்கிற சிங்கத்தை தட்டி எழுப்புறீங்க. இந்த சிங்கம் ஒரு நாள் வெளியே அடிக்கும் கூட. அதே மாதிரி அஜித்துக்கு ரசிகர் இல்லைன்னு சொல்லிட்டு வசைப்படுறாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ, 1 கோடி பேரை சேர்க்கிற வரைக்கும் இந்த பாபு சும்மா விட மாட்டோம். என் தலைவனுக்காக 1 கோடி 1 லட்சம் பேர் சொன்னேன். 1 கோடி பேர் சேர்க்கல. சத்தியமா சொல்றேன், இந்த அனைத்து நம்ம முன்னேற்ற கழகத்தின் கட்சை இந்த இதை நான் கழிச்சிட்டு போயிடுவேன். 2031 2029 டிசம்பர் 2020க்குள்ள 1 கோடி பேர் நான் சேர்க்கிறேன். 1 கோடி ஃபாலோவர்ஸ் நான் உருவாக்குறேன். 1 கோடி அஜித் ரசிகரை உருவாக்குறேன். இறஞ்சி கிடக்கிற செதஞ்சி கிடக்கிற ஒரு நான் பொறுக்கிறேன். ஒரு ஊரா போய் பொறுக்கிறேன். ஒரு தெருவா போய் பொறுக்கிறேன். எழுதி வச்சுக்கோ. இன்னைக்கு என் தலைவனுடைய வீடியோ இன்ஸ்டாகிராம்ல இல்ல, 10% தான் இருக்குது. யூடியூப்ல பார்த்தா அது வீடியோ இல்ல. பேஸ்புக் பார்த்தா இல்ல. எல்லாம் அழைக்கப்பட்டு இருக்குது. என் தலைவன் நடிக்கும் போது படங்கள் நல்லாவே இருந்தா நல்லா இல்லைன்னு சொல்லி கெடுத்திருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு நீ விஜய்க்கு நேர் அஜித். ஆனா நான் அஜித் விஜய் சார் நான் குறை சொல்லல. அது நம்மளுக்கு தேவையில்லை. அவரு வந்தாரு, ஜெயிச்சார், வந்துட்டாரு. அது நல்ல விதமா வந்தாரோ, சூழ்ச்சி பண்ணி வந்தாரோ, வேற என்ன பண்ணி வந்தாரோ எனக்கு தெரியாது. அது எனக்கு தேவையில்ல. அந்த டாபிக் எனக்கு தேவையில்லை. அவர் வரட்டும், ஆளட்டும், நல்லா இருக்கட்டும். என் தலைவனை எப்ப சொல்றேன், என் தலைவனை நீங்க எந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்களோ, நீங்க ப்ரொடியூசர் இல்லாம காலி பண்ணிருக்கீங்க. அதாவது ரசிகர் இல்லாம காலி பண்றீங்க. உள்ள ஒரு வீடியோ பார்க்கும்ல, அதாவது அஜித்குமார் ஒரு வீடியோ, என்ன வீடியோ இருக்கு? இந்த ரேஸோடைய வீடியோ மட்டும் தான் இருக்கு. வேற எந்த வீடியோ படம் சார்ந்து எதுவுமே இல்லை. காரணம், அந்த ரேஸ்ல போனதா அது கூட தெரியறாரு. இப்ப பாருங்க, அந்த ரேஸ்ல போன முடிஞ்சு வந்த பிறகு எந்த வீடியோ இல்லை. எல்லாம் அழைக்கப்பட்டு இருக்குது. எந்த அளவுக்கு அஜித் ஒரு நபர் இல்லாத அளவுக்கு நீ சூழ்ச்சி நடக்குது. யார் என்ன பண்ணாலும் நான் வரேன் உங்களுக்கு. என் தலைவன் 1 கோடி மக்களை அஜித் ரசிகர் உருவாக்கல. என் பேரை மாத்திக்க. அஜித் நம்ம வாழ்க, மனித கடவுள் வாழும், மனித கடவுள் வாழ்க. தயவு செய்து சொல்றேன், அஜித் ரசிகர் ஷேர் பண்ணுங்க. மிகப்பெரிய அஜித்துக்காக, மனித கடவுள் அஜித்துக்காக மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடக்குது. அந்த சூழ்ச்சியில வெளியே வர கண்டிப்பா நான் கொண்டு வருவேன். என் தலைவன் என்னை கூப்பிடும் போது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு சக்தியும் பிரளயத்தையும் நான் உருவாக்கல. நான் பாபு இல்ல. கண்டிப்பா சொல்ல 1 கோடி பேர் நான் உருவாக்கல. நான் 2029 டிசம்பர் 20 தேதியில, அந்த 2029 வருடம் டிசம்பர் 20 தேதி உருவாக்கல. சத்தியமா சொல்றேன், இனிமேல் நான் வீடியோ போட மாட்டேன். நன்றி.